வெளிமாநிலங்களுக்கு 600 ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட மாட்டாது என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், சங்கம் தரப்பிலிருந்து என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு? முழுமையான விவரத்தை சொல்லுங்கள். அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை சேர்ந்த ஆம்னி பேருந்துகள் கேரள மாநிலம் சென்றிருந்த பொழுது ஒரு வாரத்திற்கு முன்னதாக அபராதம் விதிக்கப்பட்டது. இது தொடர்பாக ஏற்கனவே ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தமிழக அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். எனினும் கேரள மாநிலத்துக்கு பேருந்துகளை இயக்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. கேரள அரசு இதுவரை 70 லட்சம் ரூபாய் அபராதம் ஆம்னி பேருந்துகளிடம் வசூலித்து இருப்பதாகவும் இது ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் பயணிகளுக்கும் பெரும் சிரமம் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நடவடிக்கை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்தார்கள். அதே போல தமிழக அரசிடம் இது தொடர்பாக பேசப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 150 ஆம்னி பேருந்துகள் 10 நாட்களாக இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கார்கள். அது மட்டும் இல்லாமல் கேரள மாநிலம் ஐயப்பன் கோவிலுக்கு செல்லக்கூடிய ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படாமல் 7 நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கார்கள். எனவே இது தொடர்பாக தமிழக அரசு உடனடியாக தீவிரமான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஏற்கனவே போக்குவரத்துறை அமைச்சர் போக்குவரத்து ஆணையரிடம் இது தொடர்பாக கோரிக்கை வைத்து பேசப்பட்டு இருப்பதாகவும், ஆனால் இன்னும் முடிவெடுக்கப்படவில்லை என்றும், இது தொடர்பாக உரிய முடிவை மாநில அரசு எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். இதனால் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள், அதை சார்ந்து தொழிலில் ஈடுபட்டக்கூடிய ஊழியர்கள், குறிப்பாக பயணிகளுக்கும் சிரமம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கார்கள். எனவே இதில் தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்காங்க. வெளிமாநிலங்களுக்கு இனி ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட மாட்டாது என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு முன்னர் நடந்த பேச்சுவார்த்தை நடவடிக்கையில எதனால முடிவுகள் எட்டப்பட முடியாம போச்சு? அதுக்கான காரணம் என்னன்னு குறிப்பிடுங்க ராஜ்குமார். ஏற்கனவே போக்குவரத்துறை அமைச்சரிடமும் அதே போன்று போக்குவரத்துறை ஆணையர் என தனித்தனியாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். கடந்த 10ஆம் தேதி மற்றும் 11ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதில் கேரள மாநில அரசு எடுத்திருக்கக்கூடிய முடிவால் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கூடிய நடவடிக்கை தொடர்பாக பேசியிருந்தார்கள். எனவே தமிழகத்திலும் போக்குவரத்து துறை ஆம்னி பேருந்துகளுக்கு விதிக்கப்படக்கூடிய அபராதத்தை சில தளர்வுகள் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் வைத்திருந்தார்கள். அதாவது வரியை பொறுத்தவரை அகில இந்திய அளவில் வரி வசூலிக்கிறோம். எனவே மாநிலங்களுக்கு இடையே தனித்தனியாக வசூலிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார்கள். தமிழக அரசு இது தொடர்பாக பரிசீலிப்பதாக வாக்குறுதி அளித்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். எனினும் இன்னும் கேரள அரசு அந்த முடிவை கைவிட வேண்டும். எனவே தமிழ்நாட்டில் மாநில அரசை பொறுத்தவரை கேரள அரசிடம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் ஒரு கோரிக்கையை வைத்திருந்தார்கள். இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கு உறுதியளித்திருந்தனர். ஆனால் இது தொடர்பாக இன்னும் காலதாமதம் ஏற்படுவதாக தான் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கார்கள். இதனால் ஒரு நாளைக்கு 10,000 பேர் தமிழகத்திலிருந்து கேரள மாநிலத்திற்கு சென்று வரக்கூடிய பயணிகள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருவதாகவும், எனவே இதை கவனத்தில் கொண்டும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைய தினம் வலியுறுத்தியிருக்காங்க. விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜ்குமார்.